பாமக பிரச்சனைக்கு விரைவில் சுமூக தீர்வு கிடைக்கும் என கூறியிருந்த ராமதாஸ் அக்கட்சியின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக இருந்த கே பாலுவை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாமகவில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக இருந்த கே பாலுவை நீக்கி அவர் உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக VS கோபு நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் ராமதாஸ் நீக்கிய காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அந்த பதவியில் தொடர்வார் என அன்புமணி அறிவித்துள்ளார். மேலும் ராமதாஸ் ஆதரவாளர் பாஸ்கரனை கரூர் மாவட்ட பாமக செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கி அன்புமணி உத்தரவிட்டுள்ளார். தந்தை மகன் இடையிலான மோதல் தொடர்வதால் பாமக தொண்டர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் ராமதாஸ் கூறினால் அன்புமணியை சந்திப்பேன் என பாமகவின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கோபு தெரிவித்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்கள் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாநில தலைவராக என்னை நியமனம் செய்துள்ளார்கள். என் மீது நம்பிக்கை வைத்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்த மருத்துவர் ஐயாவின் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக மருத்துவர் ஐயா என்னிடம் என்ன பணியை எதிர்பார்க்கின்றாரோ அதைவிட மும்மடங்கு செயலாற்ற வேண்டும் என்று நான் ஆயத்தமாக உள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் ஐயா சொன்னால் நான் சந்திப்பேன். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார். சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் மதவாதம் துளிர்விட்டால் அங்கு EPS இருக்க மாட்டார் என்றார். தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு வரும். இதுதான் அர்த்தமே ஒழிய அதிமுக தலைமை எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவைப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அகழாய்வு பணிகளுக்கு அமர்த்தப்படும் தொல்லியல் ஆய்வாளர்கள் பிராந்திய உணர்வுகளை தூண்ட முயற்சி செய்வதாக விமர்சித்திருக்கிறார். They have not been scientifically, the findings which you are mentioning about, I am aware of that, but they are not technically well supported and established yet. Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are being presented by the archaeologists who had done that survey. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. கீழடி ஆய்வுகளை நிராகரிப்பதற்கு புதிதாக காரணங்களை மத்திய அரசு கண்டுபிடிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலில் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்ற மத்திய அரசு பின்னர் ஆய்வு அதிகாரியை இடம் மாற்றியதாக கூறியிருக்கிறார். கீழடி ஆய்வுக்காக இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கும் நிலையில் கண்டுபிடிக்கும் காரணங்கள் தான் வேறாக இருப்பதாக தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அமைச்சர் தமிழர்களை எப்போதும் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தாளா என்றும் வினவியிருக்கிறார். வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும் மக்களுக்கானவை மக்களிடமே சென்று சேரும் என்றும் கூறியுள்ள தங்கம் தென்னரசு பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இருண்டு விடுமா என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்த கொடிய விஷமுடைய கருநாக பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. 5 அடி நீளம் கொண்ட பாம்பு காவல் நிலையத்திற்குள் புகுந்ததை பார்த்த காவலர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர்.